இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த யூடியூப் மூலியமாக இந்த பேட்டர்னை வாங்குறவங்க எவ்வளோலாம் சிரமம் இல்லாமல் வெட்டலாங்கிறதுக்கு இந்த பேக் எப்படி மாற்ற போகிறோங்கிறது இந்த பேக்கை முதல்ல ஃபஸ்ட்டு சொல்லி தரப்போகிறேன். இப்போ அதோட 22/3/2026 அன்னைக்கு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜாக்கெட்டோட உயரம் 14, ஷோல்டர் நீளம் 15, கை நீளம் 7.5, கை லூஸ் வந்து 11, C1 34, C2 36, இடுப்பு 30, ஃப்ரண்ட் டாட் 9.5, பேக் நெக் வந்து ஃப்ரண்ட் நெக் 8, பேக் நெக் 8.5, முண்டா வளைவு வந்து 15. இப்போ இதுக்கு பூரா வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம். இந்த கிளாஸை வந்து எல்லாரும் பேட்டர்னை எப்படி போட்டால் நல்லபடியாக இருக்குங்கிறத எல்லாரும் கவனமாக பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரு கோடு. இப்போ பேக்கில் வந்து நீங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கோடு போடுவீங்க. ஒரு கோடு வந்து துணியில் ஒரு கோடு போடுவோம். பேக்கை மடித்தோடனே ஒரு கோடு, ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஒரு கோடு. அப்புறம் 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ உங்களுடைய விஷயத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கணும். கோடு போட்டு இப்போ உயரம் 15, உயரம் 15ங்கிறத கரெக்டாக வந்து மார்க் பண்ணிங்க. பேட்டர்ன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோடுகள் போட்டு 15, உயரம் வந்து 14, 14க்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சு கோடு. இப்படி கோடு போட்டுங்க. கோடு போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் பேட்டர்ன் எப்படி வைக்கலாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். கோடு போட்டோம். இப்போ இங்கேயும் கோடு போட்டோம், இங்கேயும் கோடு போட்டோம். அது மாதிரி துணியிலையும் அதே மாதிரி கோடு போட்டுங்க. கோடு போட்டோம். இப்போ பேட்டர்னை எடுத்து அப்படியே வச்சு வரைங்க. இப்போ வந்து உயரம் கூடலாம் குறையலாம், எது வேணால் ஆகலாம். அதனால் இதை வந்து அப்படியே அந்த பேட்டர்ன் அப்படி வச்சு இப்போ வந்து பேட்டர்ன் வந்து கம்மியாக இருக்குது, அளவு கூட இருக்குது. அப்படியே வரைஞ்சிட வேண்டியதான். பேட்டர்ன் அப்படியே வரைங்க. பேட்டர்னை வரைஞ்சிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கு, இந்த இடத்துல டாட் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பாடியோட லூஸை மார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே பேட்டர்ன் எடுத்துட்டு வரைஞ்சிட்டோம். இப்போ உயரம் எவ்வளோ இருக்குது, கரெக்டாக 14 இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். 14 இன்ச்சு கரெக்டாக உயரம் இருக்குது. இப்போ உயரம் 1 மாற்றிட்டோம். உயரம் கரெக்டாக இருக்குது செக் பண்ணிட்டோம். அடுத்தது ஷோல்ட்ரு வந்து ஷோல்ட்ரு அகலம் வந்து 2.5 நம்மளுக்கு 3 வேணும். 3 இருக்கான்னு பார்க்கணும். 3 கரெக்டாக இருக்குது. எந்த வேலை மாற்றம் இல்லாமல் இருக்குது. தச்சவொன்னே 2.5, இங்கே 1/4 இன்ச்சு இங்கே 1/4 இன்ச்சு தப்பாங்க. தைக்கும் போது 2.5 மாறிடும். இது மாறிடுச்சு. ஓகே. இப்போ கழுத்து இறக்கம் நம்ம இங்கே எவ்வளோ இருக்குது, 8.5 இருக்குது. இப்போ இதில் எவ்வளோ இருக்குது, 7.5 தான் இருக்குது. 7.5 தான் கழுத்து இறக்கம் இருக்குது. கழுத்தோட அகலம் எவ்வளோ, கழுத்து அகலம் 2.5, இது ஒரு 3, 5.5 கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து 36 இன்ச்சு பாடிக்கு 2.5 இன்ச்சு தான் நவுத்தணும். 2.5 இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்குது. கழுத்தோட அகலம் வந்து 2.5 இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடம் ஃபஸ்ட்டு 1 நவுத்திட்டோம். இப்போ 8.5 இன்ச்சு கழுத்து, 8.25 மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இந்த பேட்டர்னை எடுத்துட்டு கழுத்தை மட்டும் இறக்குறேன். கழுத்து மட்டும் வாடிக்கையாளருக்கு இறங்கிடுச்சு. இப்போ கழுத்தை மட்டும் மாற்றிட்டோம். இப்போ கழுத்து இறக்கப்பட்டது. இப்போ பேட்டர்னில் இருக்கிறது 7.5, கஸ்டமரு 8.5, 1 இன்ச்சு கழுத்து இறக்கிட்டோம், மார்க் பண்ணிட்டோம். இப்போ இடுப்பு இப்போ 2வது மார்க் பண்ணிட்டோம். இது 3வது. ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. பண்ண பிறகு முண்டா வந்து கோடு போட்டுக்கணும். போட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு கோடு. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டு இங்கேயும் ஒரு கோடு போட்டுங்க. இங்கேயே ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டோம். இப்போ இடுப்பு எவ்வளோ
30 30 4 பிடிச்சா 7.5 7.5 இன்ச்சு இங்கேருந்து வைங்க 7.5. அடுத்து 1.25 டாட்டுக்காக, அப்புறம் 1.5 வந்து லூஸ் பண்ணுறதுக்காக. 7.5ங்கிறது 4 பிரித்து வச்சுருக்கோம், 1.25 டாட்டுக்காக வச்சுருக்கோம், 1.5ங்கிறது பொதுவான மீதி வச்சுட்டோம். இப்போ வந்து கழுத்து வந்து 8.5 இறங்கிடுச்சு. இப்போ இடுப்பை பார்த்துட்டோம், இடுப்பும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ டாட்டு 14 இன்ச்சு டாட்டுனா 4 இன்ச்சு டாட் வச்சுங்க. 4 இன்ச்சு உயரம் அவசியம் வைக்கணும். அதுவும் நோட்ஸில் இருக்குது, என்னுடைய நோட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அட்டையை வச்சே எல்லாத்தையும் வரைஞ்சிடலாம். டாட் வரைஞ்சிடும். இப்போ 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 கழுத்து வந்து ஒருவேளை மேலே ஏறிச்சுன்னா இங்கே ஏற்றிக்கணும். 6 இன்ச்சு கழுத்து வருதா இங்கே, 5.5 இன்ச்சு கழுத்து வந்தால் இங்கே, 5 5 6லாம் வந்தால் மேலே. இப்போ 8.5 கழுத்து ஒருவேளை 9னா கீழே இறக்கிக்கலாம், 10னா இங்கே இறக்கிக்கலாம், 11னா இங்கே இறக்கிக்கலாம், 12னா இறக்கலாம். கழுத்து இறக்கணும். இப்போ 5 இன்ச்சு 6 இன்ச்சு கழுத்து வந்தால் பாடி லூஸ் இப்படி நேராக வச்சு பாருங்க. கழுத்து இறங்க 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 இப்படி வச்சு பாருங்க. 36னா 9 ப்ளஸ் ஒரு 3/4. இப்படி கழுத்தை வந்து இப்படி கிராஸாக பாருங்க. பாடி லூஸ் கிராஸாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கில் இருக்கும். ஓகே. இப்போ மார்க்கில் இப்போ இது வந்து இப்படி தான் பார்க்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்படி பாடி லூஸ் யார் பார்க்கலாம், ஷோல்டர் கழுந்து போயிடும். நீங்கள் போடுறது பூரா முண்டா பெருசாக போடுறீங்க, கழுத்து சின்னதாக போடுறீங்க. முண்டாவை பெருசு பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து ஷோல்டர் கழுந்து போகுது. எல்லாருமே அந்த காரணத்தை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு வெட்டுங்க. அப்புறம் வந்து 15.5 முண்டா ரவுண்டு 15.5 சரியாக வருதான்னு கண்டுபிடிங்க. 15.5 கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல 8 இன்ச்சு கழுத்து 1 இன்ச்சு வைக்கலாம், 3/4 இன்ச்சு வைக்கலாம். 1 இன்ச்சு ஒரு 3/4 இன்ச்சு வச்சுட்டு இது இப்படியே வச்சு போடலாம். இப்போ முண்டா இதை எடுத்துட்டு இது இப்படியே வச்சு போடலாம். பேட்டர்னை வச்சே நம்ம போட்டோம், இப்படியும் போடலாம். இப்போ கொஞ்சோண்டு உள்ளே வந்துருச்சு, இந்த இது கிடையாது. ஏன்னா ரவுண்டு வந்து இறங்கிட்டோம். இதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா இந்த அளவு ஏறுதலாக இருக்குது. கொஞ்சோண்டு முண்டா வந்து குடஞ்சி ஸ்ட்ரெயிட் பண்ணி நேர் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உயரத்தை கண்டுபிடிச்சோம், அடுத்தது கழுத்து இறக்கத்தை கண்டுபிடிச்சோம், அடுத்தது ஷோல்டர் அகலத்தை பண்ணிட்டோம், முண்டா ரவுண்டாக கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாடி லூஸை போட போகிறோம். பாடி லூஸும் டாட்டையும் இங்கே இணைக்கணும். ஒன்றரை இன்ச்சு லூஸுக்கு தகுந்த மாதிரி 1.5 இன்ச்சு இங்கே மாற்றணும். எல்லாமே போட்டோம் பாருங்க. ஒரு பேட்டர்னில் வந்து எந்தெந்த இடத்த மாற்றிருக்க பாருங்க. ஃபஸ்ட்டு உயரம் சரியாக இருக்கான்னு 14 இன்ச்சு உயரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோடு போட்டோம், இங்கே ஒரு கோடு போட்டு பேட்டர்னை தூக்கி அப்படியே வச்சு வரைஞ்சிட்டோம். பேட்டர்ன் இருக்கிற மாதிரியே வரையப்பட்டது. இப்போ பேட்டர்ன் வந்து சின்னதாக இருக்குது, நம்ம உயரம் வந்து கஸ்டமரோட உயரம் கூட இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றின பிறகு கழுத்து வந்து இதில் இருக்கிறது பேட்டர்னில் இருக்கிறது 7.5 தான். இப்போ கஸ்டமருக்கு நம்மளுக்கு அளவெடுத்தது 8 எடுத்துருக்கோம். 8க்கு தகுந்த மாதிரி 1 இன்ச்சு கீழே இறக்கிக்கிட்டோம். அதே மாதிரி ஷோல்டரோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு கேட்டாங்க. 3 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி இருக்குதா இல்லைன்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டீங்கன்னா 3 இன்ச்சு ஓகே. 3 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சு இருக்கிறனால இருக்கும். இப்போ பேட்டர்ன் எவ்வளோ நகர்ந்துருக்குங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. கழுத்தோட அகலம் 2.5 தான் இருக்கும். 2.5 தான் பக்காவாக இருக்குது. 2.5 வச்சுட்டோம். ஷோல்டர் அகலம் 3 வச்சுருக்கோம். தச்சவொன்னே 2.5 வந்துடும். அடுத்தது ஆம்கோல் ரவுண்டு ஒரு வாட்டி செக் பண்ணணும். 15 தான் நம்ம எடுத்திருக்கோம். கஸ்டமருக்கு 15 எடுத்திருக்கோம். அப்போ 7.25 வேணும். 7.25 வருதான்னு ஒரு வாட்டி உள்ளே தள்ளி போட்டு பெண்டு பண்ணணும். 7.25 வந்துருச்சு. 7.25 வந்து கொஞ்சோண்டு உள்ளே தள்ளி வரணும், வெளியே வச்சு போடக்கூடாது. இந்த பேட்டர்னை இதே மூலியாகவும் போடலாம். இப்படியும் பேட்டர்ன் வச்சு அழகாக கீழே உள்ளே இறக்கி போட்டுடலாம். அது மாதிரி டாட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல டாட் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். டாட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பக்காவாக இருக்கும்.
இடுப்பு 30, 7.5 ப்ளஸ் 1.25 ப்ளஸ் 1.5. 1.25 தான் இந்த இடுப்போட அளவு மார்க் பண்ணணும். 1.5 வந்து லூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ கழுத்து இறக்கணும். 1 வந்து உயரத்தை பார்த்தோம், 2 கழுத்தை பார்த்தோம், 3 வந்து ஷோல்டரோட அகலத்தை பார்த்தோம், 4 வந்து முண்டாவோட லூஸு பார்த்தோம். இப்போ 4 இடத்துல மாற்றிருக்கோம். மாற்றம் 4 இடத்துல 4 இடத்த மாற்றி வச்சுனா பேக் வந்துடும். அப்புறமேல் பாடி லூஸ் இப்படி தான் பார்க்கணும். 9 ப்ளஸ் 1/4 இப்படி தான் பார்க்கணும். கிராஸாக பார்க்கணும். நேரில் பார்க்காதீங்க. இப்படி பார்த்தீங்கன்னா 9.25 இங்கே போயிடும். 9.25 இங்கே போகிறதுனால முண்டா பெருசாகி ஜாக்கெட் வந்து கருண்டு போயிடும். அதனால் எல்லோரும் இப்படி கிராஸாக பாருங்கள். பாடி லூஸ் இப்படி பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா பேக் வந்து முன்னாடி வந்துடும். இந்த இடத்துல வந்துடும். இப்போ இங்கே இருக்க வேண்டிய பேக் இங்கே வந்துருச்சு பாருங்கள். அதனால் எல்லோரும் புரிஞ்சு முண்டாவை பெருசு பண்ணி வெட்டாதீங்க. பெண்களுக்கு கை பெருசே கிடையாது, சின்னது தான். கை வந்து சின்னது தான், கழுத்து தான் பெருசு. அதனால் கழுத்தை வந்து சரி பண்ணிவிட்டு முண்டாவையும் சரி பண்ணிங்கன்னா ஷோல்டர் கழுண்டு போகிறதுக்கு வாய்ப்பே வராது. என்ன நாட்டே தேவையில்லை. ஒரு நடிகையெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ரவுண்டு போட்டு வராங்க. எப்படி போட்டு வராங்கன்னு எல்லாமே. ஆம்கோலை வந்து யார் வந்து இந்த ஆம்கோலை சரி பண்ணுறீங்களோ எந்த வகையான தப்பும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஷோல்டர் கழுண்டு போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இந்த ஆம்கோலை லூஸ் பண்ண என்ன ஆகும்? நீங்கள் இப்படி தான் நேராக தான் வச்சு பார்க்குறீங்க. பண்ணும்போது இங்கே பாடி லூஸ் போயிடுது. இங்கே இருக்கக்கூடிய பாடி லூஸ் இங்கே போகிறதுனால என்ன ஆகும்? பாடி லூஸ் ஆயிரும், ஃப்ரண்ட்டு பேக்கு அவுட் ஆயிரும். ஜாக்கெட் வந்து அற்புதமாக இருக்காது, உடம்போட ஒட்டி இருக்காது, ஒட்டி வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால் எல்லாருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வெட்டுங்க. இப்போ வந்து டீப் நெக் வரும்போது எப்படி வெட்டணுங்கிறதோ அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ 8 இன்ச்சு கழுத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். 6 இன்ச்சு கழுத்து வந்தால் மட்டும் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. 7, 8, 9 வரைக்கும் இப்படி கிராஸாக வைங்க. 10 இன்ச்சு கழுத்து வந்தாலும் கிராஸாக வைங்க. அப்போ முண்டா இறங்கும், பாடி லூஸ் கம்மியாகிட்டே வரும். அப்போ எல்லாருமே புரிஞ்சு வெட்டுங்க. புரிஞ்சு வெட்டிங்கன்னா 4 இடத்த மட்டும் மாற்றினா பேக்கில் வந்து 4 இடங்கள் மாற்றப்பட்டால் எல்லாமே மாறிடும். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரோட அகலம் 1 கூட இப்படி கூட வச்சுக்கலாம். உயரத்தை கரெக்டாக வச்சுக்கணும். கழுத்து வந்து ஏறுதா இறங்குதான்னு கண்டுபிடிக்கணும். ஆம்கோல் ரவுண்ட் கொண்டு இதில் போட்டிருக்கோம். இதில் ஸ்ட்ரெயிட் பண்ணி ஆம்கோலை சரி பண்ணி ஆம்கோல் ரவுண்டு சரியாக வருதான்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வெட்டணும். அப்புறம் இங்கே ஒரு கோடு போட்டு இடுப்பு எல்லாத்தையும் இணைச்சிட்டு பக்காவாக இருக்கான்னு செக் பண்ண பிறகு தான் நீங்கள் வெட்டணும். இந்த அட்டையில் பேக்கு 4 இடத்த மாற்றணும், ஃப்ரண்ட்லேயும் 4 இடத்த மாற்றணும். எல்லாமே 4 இடத்த மாற்றும் போது எல்லாமே மாற்றமாக வந்துடும். எல்லாருமே பேக்கை பற்றி எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டீங்க.